அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பைசா வட்டினா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பைசா வட்டியை எப்படி கணக்கிடணும், அதற்கான ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைசாவில் உங்களுக்கு வட்டி சொல்கிறாங்க அப்படின்னாவே அதுக்கான அர்த்தம் என்னென்னா ₹1க்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு பைசா வட்டி அப்படின்னா ₹1க்கு 1 பைசான்னு அர்த்தம். 2 பைசா வட்டின்னா ₹1க்கு 2 பைசான்னு அர்த்தம். அதாவது உங்கள் கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ₹1க்கும் வட்டி போடுவாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் ₹3 கடன் வாங்கியிருக்கீங்க, ஓகேங்களா? 1 பைசா வட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ பைசா வட்டின்னா என்ன அர்த்தம்? உங்கள் கடன் தொகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ₹1க்கும் வட்டின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ₹3 எத்தனை ₹1 இருக்குது? 3 ₹1 இருக்குது இல்லையா? ஸோ 1 பைசா வட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ₹1க்கு 1 பைசா, இந்த ₹1க்கு 1 பைசா, இந்த ₹1க்கு 1 பைசான்னு வட்டி போட்டால் மொத்தமாக நமக்கு எத்தனை பைசா வருது? 3 பைசா வருது இல்லையா? அப்போது நீங்கள் வாங்கின கடன் தொகை ₹3க்கு 1 பைசான்னு வட்டி போட்டால் எவ்வளோ நீங்கள் வட்டி தொகையாக கொடுக்கணும்? 3 பைசா வட்டி தொகையாக கொடுக்கணும். இது ஒரு மாதத்துக்கு. ஸோ பைசாவில் வட்டி சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்போதுமே மாதத்திற்கு தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கணக்கிடுறது 1 மாதத்துக்குன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ இன்னுமே நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ₹5 கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 பைசா வட்டி சொல்கிறாங்க. ஸோ பைசா வட்டினா ஒவ்வொரு ₹1க்கும் வட்டி இல்லையா? ₹5 எத்தனை ₹1 இருக்குது? 5 ₹1 இருக்குது இல்லையா? 3 பைசா வட்டி சொல்லியிருக்காங்க. இந்த ₹1க்கு 3 பைசா, இந்த ₹1க்கு 3 பைசா, இந்த ₹1க்கு 3 பைசா, அதே மாதிரி இந்த ₹1க்கு 3 பைசா, இந்த ₹1க்கு 3 பைசா, மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 15 பைசா ஆச்சு இல்லையா? ஸோ நீங்கள் வாங்கின கடன் தொகை ₹5க்கு 3 பைசான்னு வட்டி போட்டால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி தொகையாக கொடுக்கணும்? 15 பைசா கொடுக்கணும் இல்லையா? இப்போது நம்ம ஆண்டு, மாதம் மற்றும் நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டுக்கான வட்டி கணக்கிடுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கடன் தொகை பார்த்தீங்கன்னா ₹2,00,000, வட்டி 2 பைசா சொல்லியிருக்காங்க. ஓராண்டுக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிட முதல்ல உங்கள் கால்குலேட்டரில் கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 2,00,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை பைசா? 2 பைசா இல்லையா? அதை 0.02ன்னு போட்டுக்கோங்க. இது ஏன் 0.02 அப்படின்னா இங்கே உங்களோட கடன் தொகை ரூபாயில் தான் இருக்கு இல்லையா? ஆனால் வட்டி பைசாவில் இருக்குது. ஸோ இந்த பைசாவை நம்ம ரூபாயாக மாற்றுறோம். பைசாவை ரூபாயாக மாற்றணும் அப்படின்னா பை 100 பண்ணணும். ஸோ 2/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.02 வரும். அதனால தான் இங்கே நம்ம 0.02 போட்டிருக்கோம். ஸோ அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும்? ஓராண்டுக்கு கணக்கிடணும் இல்லையா? ஸோ பைசா வட்டியில் ஆண்டில் இருக்குது அப்படின்னா அதை மாதத்திற்கு மாற்றணும். ஏன் அப்படின்னா பைசா வட்டி நமக்கு எப்போதுமே மாதத்திற்கு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால் ஆண்டில் கணக்கிடணும் அப்படின்னா அதை மாதத்திற்கு மாற்றிக்கணும். ஓராண்டில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம் இருக்குது இல்லையா? ஸோ இன்ட்டு 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ₹48,000 வருது இல்லையா? இதுதான் ஓராண்டுக்கான வட்டி தொகை. அடுத்ததாக மாதத்திற்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை 2,00,000, வட்டி 2 பைசா, 7 மாதத்துக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிட உங்களோட கால்குலேட்டரில் முதல்ல கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 2,00,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை பைசா? 2 பைசா இல்லையா? இதை நம்ம ரூபாயில் மாற்றினோன்னா 0.02 வரும் இல்லையா? அதனால் இன்ட்டு 0.02. அடுத்தாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கிடணும்? 7 மாதத்துக்கு கணக்கிடணும். ஸோ இன்ட்டு 7. இங்கே மாதத்தில் தான் இருக்குது இல்லையா? அதனால் அப்படியே போட்டுடலாம். ஆண்டில் இருந்தால் தான் மாதத்தில் மாற்றணும். ஸோ இன்ட்டு 7 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ₹28,000 வருது இல்லையா? இதுதான் 7 மாதத்திற்கான வட்டி தொகை. அடுத்ததாக நம்ம நாளுக்கான வட்டியை எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். உதாரணம் எடுத்துக்கலாம். கடன் தொகை 2,00,000, வட்டி 2 பைசா, 25 நாளைக்கான வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை கணக்கிட உங்கள் கால்குலேட்டரில் உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, 2,00,000. அடுத்ததாக இன்ட்டு போட்டு வட்டி எத்தனை பைசா? 2 பைசா இல்லையா? ஸோ அதை ரூபாயில் மாற்றோம்னா 0.02. அடுத்ததாக இன்ட்டு போட்டு 1. இந்த 1 எதற்காகனா நம்ம முதல்ல ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இன்ட்டு 1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ₹4,000 வருது இல்லையா? ஸோ இது ஒரு மாதத்திற்கான வட்டி தொகை. இதுலேருந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ 4000 டிவைடிங் சிம்பிள் 30 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 4000 டிவைடிங் சிம்பிள் 30 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ₹133.33 வருது இல்லையா? இதுதான் ஒரு நாளுக்கான வட்டி தொகை.
நமக்கு எத்தனை நாளைக்கு தேவை? 25 நாளைக்கு தேவை இல்லையா? ஸோ இது கூட இன்டூ 25. ஸோ 133 ரூபாய் 33 பைசா இன்டூ 25 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 3333 ரூபாய் 33 பைசா வருது இல்லையா? இதுதான் வந்து 25 நாளைக்கான வட்டி தொகை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.